தாய் வீடு ஆகஸ்ட் மாத இதழ் 2026. முன்னோர் கூறி வைத்த மூலிகைகள் மருந்துகள். எழுத்துருவாக்கம் பாலசிவகடாட்சம். குரல் வடிவம் கு. பிரபு. எமது முன்னோர்கள் இலக்கியங்களை மட்டுமல்லாது தொழில்சார் அறிவியல் சார்ந்த பல்வேறு விடயங்களையும் பாடல் வடிவிலேயே பதிவு செய்து வைத்துள்ளனர். பனியோலை ஏடுகளிலே எழுதி பாதுகாத்து அவற்றை வாசித்து அறியும் முறையுடன் குறு சீட மரபு வழி கல்வி முறையும் பெருவழக்கிலே இருந்த காலகட்டம் அது. அக்காலத்திலே அறிவை பாதுகாப்பதற்கும் தலைமுறைகளுக்கு கடத்துவதற்கும் இலகுவாக மனப்பாடம் செய்து கொள்ளும் வகையிலும் பாடங்கள் பாடல் வடிவிலே அமைக்கப்பட்டன. அது மட்டுமின்றி ஒரு குறிப்பிட்ட துறையைச் சார்ந்த பாடல்களின் தொகுப்பு முழுவதையும் அந்தாதி வடிவிலே அமைக்கும் வழக்கமும் இருந்தது. அதாவது ஒரு பாடலின் அந்தம், அதாவது முடிவு, அடுத்த பாடலின் ஆதியாக தொடக்கமாக அமைவதே அந்தாதி எனப்படும். இவ்வாறு அமைக்கப்பட்ட பாடல்கள் நினைவிலே எளிதில் பதிந்து தலைமுறை தலைமுறையாக வாய்மொழி வழியாகவும் பரவுவதற்கு ஏற்றதாக இருந்தன. இன்றைய காலகட்டத்தில் பழந்தமிழ் பாடல்களை படித்து அவற்றின் முழுமையான பொருளை உணர்வது சாதாரண தமிழறிவு கொண்ட ஒருவருக்கு எளிதான காரியமல்ல. இதன் காரணமாகவே பண்டை தமிழ் மருத்துவ நூல்கள் பல இன்னமும் பொதுமக்களின் பார்வைக்கு பயன்பாட்டில் எட்டாத நிலையிலே உள்ளன. பல நூல்கள் நூலகங்களிலே பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை தேடி படித்து விளக்கமளிப்போர் குறைவாகவே இருப்பதனால் அவை வெறும் காட்சி பொருட்களாக மட்டுமே காணப்படுகின்றன. இத்தகைய அரிய நூல்களை தேடி எடுத்துச் சென்று அவற்றிலே உள்ள மருத்துவ அறிவை இயன்ற அளவில் எளிய தமிழிலே அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் வெளிக்கொண்டு வர வேண்டுமென்ற முயற்சியின் ஒரு பகுதியாகவே முன்னோர் கூறி வைத்த மூலிகை மருந்துகள் என்னும் தலைப்பிலான இக்கட்டுரை அமைகின்றது. இதன் முக்கிய நோக்கம் பாரம்பரிய மருத்துவம் கற்பிக்கும் ஆசிரியர்கள், மருத்துவ அறிவியல் தொடர்பான ஆய்வுகளிலே ஈடுபடும் மாணவர்கள், குறிப்பாக மூலிகை மருந்துகளின் செயற்திறன் மற்றும் பயன்பாடுகள் குறித்து ஆராய விரும்புவோர் ஆகியோருக்கு உதவும் வகையில் தமிழ் மக்களின் பண்டைய மூலிகை மருத்துவ அறிவை அறிமுகப்படுத்துவதாகும். இங்கு கூறப்பட்ட மருந்துகள் நோயாளிகள் தங்களுக்கு நோய்களுக்கு தாமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்தில் வழங்கப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இத்தகைய மருந்துகள் தகுதியும் அனுபவமும் பெற்ற மருத்துவர்களின் ஆலோசனை மற்றும் மேற்பார்வையிலேயே பயன்படுத்தப்பட வேண்டும். இன்றைய காலத்தில் அலோபதி மருத்துவ முறை பெரும்பாலான மக்களால் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஆயுள்வேதம் குறிப்பிடும் மூலிகை மருந்துகளை பயன்படுத்த முனைவோர் பல முக்கியமான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. ஒருவர் ஏற்கனவே எடுத்துக்கொண்டு வரும் அலோபதி மருந்துகளின் செயற்பாட்டில் சில மூலிகை மருந்துகள் குறுக்கீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவர்கள் மூலிகை மருந்துகளை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். சில மூலிகை மருந்துகள் ஏற்கனவே உள்ள சிறுநீரக பாதிப்பை அதிகரிக்கக்கூடும். எனவே அலோபதி மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்தி வருபவர்கள் தமது குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனையை பெறாமல் எந்த ஒரு மூலிகை மருந்தையும் தொடர்வது பொருத்தமானதல்ல. தலையிடிக்கு ஒரு மருந்து. சீத்தலை சாத்தனார் பார்வையிட்டு அங்கீகரிக்காத எந்த நூலும் தமிழ்ச்சங்க காலத்திலே அரங்கேற முடியாது என்ற நிலை அக்காலத்திலே நிலவியதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவரது பார்வைக்கு வந்த பல நூல்கள் அவருக்கு பெரும் தலையிடியை ஏற்படுத்தின. அங்கீகாரத்திற்காக கொண்டுவரப்பட்ட நூல்களில் சொற்பிழைகளும் பொருட்பிழைகளும் மெலிந்திருந்தன. பல இடங்களிலே கருத்துக்கள் அபத்தமாகவும் அமைந்திருந்தன. அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து ஆராய்ந்ததால் சாத்தனாருக்கு நீங்காத தலைவலி ஏற்பட்டதாகவும் அதனால் தலைக்குத்து சாத்தனார் என்ற பொருளிலே சீத்தலை சாத்தனார் என்ற பெயர் நிலைத்ததாகவும் ஒரு மரபு கதை கூறுகின்றது. ஆனால் இந்த நிலை நீடிக்கவில்லை. அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால்களையும் உள்ளடக்கிய திருவள்ளுவரின் திருக்குறள் சாத்தனாரின் பார்வைக்கு வந்தபோது அதன் செம்மையும் கருத்தாளமும் அவரை ஆச்சரியப்படுத்தின. அன்று முதல் அவருடைய தலைவலியும் நீங்கிவிட்டதாக புலவர் மரபு கூறுகின்றது. இதனை அடிப்படையாக கொண்டு மருத்துவர் தாமோதரார் பாடிய ஒரு பாடலில் பொதுமக்களின் தலைவலிக்கு சீந்தில், நீர்க்கண்டம், நொச்சி, சுக்கு, தேன் ஆகியவற்றாலே தயாரிக்கப்படும் மருந்து நிவாரணமாக அமையும். ஆனால் சீத்தலை சாத்தனாரின் தலைக்குத்துக்கு வள்ளுவரின் முப்பால் மட்டுமே மருந்தாயிற்று என்று அழகாக புகழ்ந்துள்ளார். சீந்தி நீர்க்கண்டம் தெரிசுக்கு தேனளாய் மோந்தபின் யார்க்கும் தலைக்குத்தில் காந்தி மலைக்குத்தும் மால்யானை வள்ளுவர் முப்பாலால் தலைக்குத்து தீர்வு சாத்ததற்கு.
இப்பாடலை படித்தவர் பெரும்பாலும் திருக்குறளின் மேன்மையை வியந்து பேசினார். அதிலே குறிப்பிட்டுள்ள மருத்துவ செய்தியை பெரிதாக கவனிக்கவில்லை. அந்த மருந்து குறிப்பை ஆராய்ந்து செயற்படுத்தியிருந்தால் இன்றைய சித்தாலேப மருந்தை போன்ற ஒரு சிறந்த மூலிகை மருந்தை கண்டறிந்து உலகளவிலே அறிமுகப்படுத்தியிருக்கும் வாய்ப்பிருந்திருக்கலாம். ஆனால் மருத்துவ அறிவை வணிகப் பொருளாக மாற்றும் மனப்போக்கு தமிழர் மரபில் பெரிதாக இருந்ததில்லை. இன்று அதற்கு முற்றிலும் மாறான நிலையே உலகில் காணப்படுகின்றது. லாப நோக்கை முதன்மையாக கொண்டு இயங்கும் மருத்துவமனைகளும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் நாடுகளின் எல்லைகளை கடந்து உலகம் முழுவதும் பரவியுள்ளன. அவற்றின் வணிக முறைகளை அப்படியே பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கில்லை. எனினும் எமது மருத்துவ மரபிலே மறைந்து கிடக்கும் அரிய மருந்து முறைகளையும் மூலிகை அறிவையும் அறிவியல் அடிப்படையிலே ஆய்வு செய்து தரநிலைப்படுத்தி குறிப்பாக ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது காலத்தின் தேவையாகும். காய்ச்சல் குடிநீர்கள் சமஹன் மற்றும் பஸ்வாங்குவ. எமது நாட்டவரின் காய்ச்சல் குடிநீர்கள் என்று நாடு கடந்து பரவிவிட்டன. இவற்றை சிறந்த எடுத்துக்காட்டாக பேயாவா, பஸ்வாங்குவ, சமஹன் எனும் பெயர்களிலே இன்று விற்பனையாகும் குடிநீர் பாக்கெட்டுகளை காணலாம். இவை இன்று இலங்கையை தாண்டி கனடா, ஐக்கிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளிலும் எளிதாக கிடைக்கின்றன. குறிப்பாக காய்ச்சல் மற்றும் சளி தொடர்பான குடிநீர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தையிலே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. காய்ச்சல் குடிநீர் சமஹன் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது. இது இலங்கையின் பாரம்பரிய ஆயுர்வேத குடிநீரான பேயாவ என்பதனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நவீன மூலிகை தயாரிப்பாகும். சாதாரண சளி, மூக்கொழுகுதல், தும்மல் போன்ற தொந்தரவுகளை தடுக்கவும் அவற்றிலிருந்து நிவாரணம் பெறவும் இது பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. 14 மருத்துவ மூலிகைகளின் சாறுகளுடன் கரும்பு சர்க்கரையையும் சேர்த்து தயாரிக்கப்படும் உடனடி குடிநீர் துகளாக இன்ஸ்டன்ட் ஹெர்பல் கிரானுவல் இது சந்தைப்படுத்தப்படுகின்றது. 1990களிலே இலங்கையில் விற்பனை செய்யப்பட்டு வரும் சமகன் இன்று உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. திரிகடுகம் எனப்படும் சுக்கு, மிளகு, திப்பலி ஆகிய 3 முக்கிய மூலிகைகளுடன் கொத்தமல்லி, நற்சீரகம், ஓமம், சித்திரத்தை, ஆடாதோடை, மரமஞ்சள், விஷ்ணுகிராந்தி, பற்படகம், சிறுதேக்கு, கண்டகத்தரி, அதிமதுரம் ஆகியவை இதிலே இடம்பெற்றுள்ளன. இம்மூலிகை கலவை தடிமல், இருமல், பீனிசம், தும்மல், மூக்கொழுகுதல், மூக்கடைப்பு, தொண்டை வலி, லேசான காய்ச்சல் மற்றும் உடல் வலி போன்ற அறிகுறிகளுக்கு பாதுகாப்பான அளவிலே ஓரளவு நிவாரணம் தரக்கூடியதாக கருதப்படுகின்றது. இதேபோல இன்று பஸ்பாங்குவ என்ற பெயரிலே மிகவும் பிரபல்யமான மற்றொரு காய்ச்சல் குடிநீர் சுக்கு, வேர்க்கொம்பு, பற்படகம், கண்டகத்தரி, மரமஞ்சள், கொத்தமல்லி ஆகிய 5 மூலிகைகளை அடிப்படையாக கொண்டதாகும். 5 மூலிகைகளே அதன் முதன்மை கூறுகளாக கருதப்படுவதை பஸ்பாங்குவ எனும் பெயர் உணர்த்துகின்றது. சமகன், பஸ்பாங்குவா போன்ற மருந்துகளை ஒத்த காய்ச்சல் குடிநீர் பற்றிய ஏராளமான தகவல்கள் தமிழ் மருத்துவ நூல்களிலே பதிவாகியுள்ளன. இருப்பினும் அவற்றை முறையாக ஆய்வு செய்து தரப்படுத்தி பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலே சந்தைப்படுத்தும் முயற்சிகளிலே நாம் பெரிதும் பின்தங்கியுள்ளோம். அதைவிட வருத்தமளிக்கும் உண்மை என்னவென்றால் இந்நூலை படித்து அவற்றின் பயனை உணர்பவர்கள் மிகச் சிலரே. அவற்றிலே உள்ள அறிவை வெளிக்கொணர விரும்பாதவர்கள் இன்னும் உள்ளனர். இந்நிலை மாறினால்தான் தமிழ் மருத்துவ மரபின் உண்மையான செல்வம் உலக மக்களின் நலனுக்கு பயன்படுத்தப்படும். தமிழ் மருத்துவ நூல்கள் கூறும் காய்ச்சல் குடிநீர்கள். பஸ்பாங்குவ என்ற பெயரிலே வழங்கப்படும் காய்ச்சல் குடிநீரையொத்த மூலிகை கலவைகள் பரராயசேகரம் உள்ளிட்ட பல தமிழ் மருத்துவ நூல்களிலே பேசப்படுகின்றன. ஆடாதோடை, பேய்ப்புடோல், அடரும், சீந்தில், பற்படகம், நீடார், கண்டங், கத்திரிவேர், நிலவேம்புடனே, நீள் சுக்கு, வாடா குடிநீர் தேன்கூட்டி வடித்துக் குடிக்க வல்லீராய் பாடாய் வந்த வாத பித்தம் பாரிற் திரிந்து போய்விடுமே. பரராசசேகரம். இந்த பாடலில் பஸ்பாங்குவில் இடம்பெறும் சுக்கு, பற்படகம், கண்டகத்தரி ஆகியவற்றுடன் சீந்தல், பேய்ப்புடோல், நிலவேம்பு ஆகிய 3 மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதிலே மரமஞ்சளுக்கு பதிலாக சீந்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமான மாற்றமாக கருதப்படுகின்றது. மரமஞ்சளும் சீந்திலும் மெனிஸ்பெர்மசி எனும் ஒரே தாவரவியல் குடும்பத்தைச் சேர்ந்தவை. மரமஞ்சளுக்குரிய பல மருத்துவ குணங்கள் சீந்திலும் காணப்படுகின்றன. தடிமன் மற்றும் காய்ச்சலுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்தப்படக்கூடிய பயனுள்ள மூலிகை சீந்தல். இதற்கு ஒவ்வாமை, அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருப்பதை பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன.
மேலும் காய்ச்சலை குறைப்பதிலும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதிலும் இது குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றது. எனவே இவ்வகை அறிகுறிகளுக்கான முக்கிய மூலிகைகளில் ஒன்றாக சீந்தில் கருதப்படுகின்றது. அதேபோல் தொண்டைவலி, தடிமன் மற்றும் காய்ச்சல் போன்ற உடல்நலக் குறைபாடுகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் நிலவேம்பு கொத்தமல்லியை விட சிறந்த மூலிகையாக கருதப்படுகின்றது. ஆயுர்வேத நூல்களில் காய்ச்சலுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள ஒரு மூலிகை பேய்ப்புடோல் ஆகும். இது சமையலில் பயன்படுத்தப்படும் புடலங்காய் அல்ல, அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு மருத்துவ மூலிகை ஆகும். 4ஆம் நாள் மாரல் சுரம் குவாட்ரன் மலேரியா பண்டைய காலத்தில் இலங்கை மக்களின் உடல்நலத்துக்கு மிக பெரிய அச்சுறுத்தலாக விளங்கிய தொற்று நோய்களில் மலேரியா முக்கியமானது. அக்காலத்தில் இது 4ஆம் நாள் மாரல் சுரம் என்று அழைக்கப்பட்டது. இன்று இந்த நோய் பிளஸ்மோடியம் மலேரியா என்ற ஒட்டுண்ணி கிருமியாலே ஏற்படுகின்றது என்பது மருத்துவ அறிவியலால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அன்றைய மருத்துவர்கள் நோய்க்கிருமியை அறிந்திருக்கவில்லை. நோயின் அறிகுறிகளையும் அதன் போக்கையும் கவனித்தே நோயை கண்டறிந்து அதற்கேற்ற மருந்துகளை வழங்கினர். இந்த வகை மலேரியாவில் ஒருமுறை காய்ச்சல் ஏற்பட்ட பிறகு 2 நாட்கள் காய்ச்சல் இல்லாமல் இருக்கும். பின்னர் 4வது நாளில் மீண்டும் கடுமையான குளிருடன் கூடிய காய்ச்சல் தோன்றி மறையும். இவ்வாறு இடைவிட்டு மீண்டும் மீண்டும் தோன்றும் தன்மையாலேயே இதற்கு 4ஆம் நாள் மாரல் சுரம் என்று பெயர் வழங்கப்பட்டது. நோயின் அறிகுறி தெளிவாக வெளிப்பட்ட பின்னரே நோயாளிக்கு குடிநீர் மருந்துகள் வழங்கப்பட்டன. செப்பினர் நிலத்தின் வேம்பு சேர்ந்த பற்படகம் சீந்தில் தப்பிலா மலையின் வேலி சாற்றிடு வட்டத்துத்தி ஒப்பிலா கண்டங்காலி உபந்த பேய்ப்புடோல் வெப்பாலை துப்பிலா மிச்சுக் கோட்டம் தூயவு பலகு திப்பிலி மூலம் சுக்குச் சேர்ந்திடு மரத்தின் மஞ்சள் பொற்புறு கடுகு ரோணி பொருந்து அதிவிடம் ஒன்றோர் நிற்புறு களஞ்சொற்றாக்கி நீரிலிட்டு அவித்துக் கொள்ளில் கொற்பெரு 4ஆம் நாளை சுரமது தணிந்து போமே. பரராசசேகரம். இந்த பாடலில் நிலவேம்பு, பற்படகம், சீந்தில், வேலிப்பருத்தி, வட்டத்துத்தி, கண்டகத்தரி, பேய்ப்புடோல், வேப்பாலை, இலாமிச்சு, கோட்டம், வேப்பிலையின் ஈர்க்கு, திப்பிலி வேர், சுக்கு, மரமஞ்சள், கடுகு ரோகிணி, அதிவிடயம் ஆகிய மூலிகைகளை ஒவ்வொன்றும் ஒரு களஞ்சு சுமார் 5 கிராம் அளவு எடுத்து தண்ணீரிலே காய்ச்சி குடித்தால் 4ஆம் நாள் முறை சுரம் தணியும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பாடலிலே இடம்பெறும் மலையின் வேலி என்ற மூலிகை நான் வேலி பருத்தி என்ற பொருளை கொண்டுள்ளேன். பல்வேறு பூர்வீக குடியினரும் வேலிப்பருத்தியை மலேரியா காய்ச்சலுக்கான மருந்தாக பயன்படுத்தியிருப்பது பதிவாகியுள்ளது. உத்தாமணி, உத்தமாகாணி என்பன இதன் பிற பெயர்களாகும். மலேரியா காய்ச்சலுக்கான மற்றொரு மருந்தை பரராசசேகரம் பின்வருமாறு கூறுகின்றது. துணிந்திடும் தோடம் இலையொரு பிடியும் தூய வேர்க்கொம்பு நாட்களஞ்சும் தணிந்திடும் கொத்தமல்லியுடன் திப்பில் தகுமுறை நீரினிற் காய்ச்சி பணிந்திடும் அந்தி சந்தி முன்பருக பறந்திடும் தலைவலி காய்ச்சல் அணிந்திடு 4ஆம் முறைசுர அகலுமென் வருமுறை பொழிந்ததுவே. இந்த பாடலின்படி தோடமிலையை ஒரு பிடி அளவும் வேர்க்கொம்பு 4 களஞ்சு சுமார் 20 கிராம் அளவும் எடுத்து அதனுடன் கொத்தமல்லி, திப்பிலி சேர்த்து நீரிலே காய்ச்சி குடிநீராக்க வேண்டும். இதனை காலை மாலை தொடர்ந்து அருந்தி வந்தால் தலைவலி, காய்ச்சல் ஆகியவற்றுடன் காணப்படும் 4ஆம் முறை சுரம் அதாவது மலேரியா குணமாகும் என்று ஆயுர்வேதம் கூறுகின்றது. இன்றைய காலத்தில் பரவலாக காணப்படும் டெங்கு காய்ச்சலும் கொசுக்களால் பரவுகின்ற ஒரு தொற்று நோயாகும். ஆனால் மலேரியாவைப் போல ஒருகல ஒட்டுண்ணியால் அல்ல, வைரஸால் ஏற்படுகின்றது. டெங்குவை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாரம்பரிய மருத்துவத்தில் பப்பாசி இலை, அம்மான் பச்சரி, ஈஃபோபியா ஹில்டா, கொய்யா இலை போன்ற சில மூலிகைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோல் சீந்தல் சாறு, வேப்பிலை, துளசி இலை, வெந்தயம் போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் காய்ச்சலின் தீவிரத்தை குறைக்கவும் உதவுகின்றன என்று கருதப்படுகின்றது. சாதாரண காய்ச்சலுக்கான குடிநீர் திப்பலி, கொத்தமல்லி, சீரகம், சுக்கும் கூட்டி அற்ப நீர் அவித்தே உண்ணில் அருஞ்சுரம் அகன்று போகும் பொற்புறு கொத்தமல்லி பொருந்து சுக்குடன் நீர் கொள்ளில் நிற்புறு சுரங்கள் எல்லாம் நிச்சயம் அகலும் காணே.
பரராசசேகரம். இந்த பாடலின்படி திப்பலி, கொத்தமல்லி, சீரகம், சுக்கு ஆகியவற்றை சேர்த்து சிறிதளவு நீரிலே காய்ச்சி குடித்தால் கடுமையான காய்ச்சல் தணியும். மேலும் கொத்தமல்லி, சுக்கு ஆகிய இரண்டையும் மட்டும் நீரில் காய்ச்சி அருந்தினால் நீடித்த காய்ச்சல் குறையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மருந்திலே இடம்பெறும் கொத்தமல்லி, சீரகம், சுக்கு ஆகியவை செரிமானத்தை மேம்படுத்தி கபம் மற்றும் சளி தொடர்பான கோளாறுகளை தணிக்க உதவும் பொருட்களாக சித்த மருத்துவத்தில் கருதப்படுகின்றன. அதேவேளை கடுமையான காய்ச்சல், நீடித்த காய்ச்சல் அல்லது டெங்கு, மலேரியா போன்ற தொற்று நோய்கள் சந்தேகிக்கப்படும் சூழலில் மருத்துவரின் பரிசோதனையும் தகுந்த நவீன மருத்துவ சிகிச்சையும் அவசியம் என்பதை மறக்கக்கூடாது. பாரம்பரிய மருத்துவ அறிவு நம் மருத்துவ மரபின் அரிய செல்வமாக இருந்தாலும் அவற்றை இன்றைய அறிவியல் மருத்துவத்துடன் இணைத்து அணுகுவதுதான் பாதுகாப்பானதும் பயனுள்ளதுமான வழியாகும். நன்றி.